ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைல் கிச்சன் அண்ட் அஸ்ட்ராலஜியில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா மண் இருக்குது. இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது தலை மாதிரி இருக்குது, இது உடம்பு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே தட்டில் இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம குக்கரில் செஞ்சோம்னா அந்த தண்ணியிலே பாதி இனிப்பு சுவையெல்லாம் மாறிடும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நம்ம இதில் வச்சோன்னா சரியாக இருக்கும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஆறின பிறகு தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி 2ஆக பிச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து மசிச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா வேக வச்சா தான் மசியும். நல்லா மாவு மாதிரி வேணும்னா நல்லா வேக வைக்கணும். இப்போ இதோடு சேர்த்து நம்ம மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதுவே சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒவ்வொரு பீஸாக தட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டு பண்ணிக்கலாம். இப்படி ரவுண்டு பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். சைடில் எல்லாம் சரி பண்ணிப்போம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஆயில் மிக்ஸ் பண்ணிப்போம்.
இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சிடலாம். லைட்டாக மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே திருப்பி போடுவோம். இது ஒவ்வொன்றா எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு இன்னும் 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ வாட்சர்ஸ்.